நேத்து நடந்த சென்னை வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச்ல சென்னை தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின சென்னை சஞ்சு இன்னிங்ஸ் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா கார்த்திக் சர்மா, டகால் பிரேவிஸ் இவங்க 2 பேரும் அதிரடியா ஆடினாங்க. இருந்தாலும் லாஸ்ட்ல அதிரடியா பினிஷ் பண்ண முடியாதனால வெறும் 180 அப்படின்ற ஸ்கோரை தான் அடிச்சாங்க. 181 ரன் சேஸ் பண்ணி ஆன எஸ்ஆர்எச்சுக்கு ஸ்டார்டிங்லயே ஹெட் அவுட் ஆக கொஞ்ச நேரத்திலேயே அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா இஷான் கிஷானும் கிளாசனும் சேர்ந்து அதிரடியா ஆடி மேட்சை எடுத்துட்டு போனாங்க. ஒரு கட்டத்துல கிளாசன் அவுட் ஆக சிஎஸ்கேக்கு எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஹோப் கிடைச்சது. பட் இஷான் கிஷான் அந்த சீன்லாம் இங்க இல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி ஈஸியா மேட்சை தனியால ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. 5 விக்கெட் வித்தியாசத்துல எஸ்ஆர்எச் சென்னையை தோக்கடிச்சிட்டாங்க. இந்த மேட்சை சென்னை தோத்ததோட மட்டும் இல்லாம அவங்களோட பிளே ஆஃப் போற கனவும் இதோட முடிஞ்சு போச்சு. டேபிளோட பாட்டத்துல இருக்க டீம் எல்லாம் டாப்ல இருக்க டீம் அடிச்சு இவங்க பிளே ஆஃப் போறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா இவங்க நாங்க பிளே ஆஃப் போக மாட்டோம்னு தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க. இதுக்கப்புறமும் சென்னை பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அது எப்படின்னா பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, கொல்கத்தா இவங்க எல்லாருமே இவங்களுக்கு மிச்சம் இருக்க எல்லா மேட்சையும் தோக்கணும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சென்னை மிச்சம் இருக்க ஒரு மேட்சை ஜெயிக்கணும். இது நடந்தா சென்னை பிளே ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்க. பட் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.